Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிப்ஸ் ரெசிபிஸ் இதெல்லாமே வந்து கொடுக்க போறோம். ஸோ சின்ன இது வரைக்கும் ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் இருக்கு, பார்க்கலாமா? நீங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க சிஸ்டர், இதுக்கு மேல நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். அதனால நான் சாப்பிட்றது வந்து நார்மலா நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான், மெயின்டைனுக்கு அளவா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒரு சிஸ்டர்ஸ்லாம் இது என்ன வெயிட் லாஸ் ஃபுட்டா அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம வீடியோவை புதுசா வந்து பார்த்துட்டு பேசுறது, அதுலயுமே நான் வந்து வெயிட் லாஸ்னே வந்து மென்ஷனும் பண்ணிருக்க மாட்டேன். வாட் ஐ ஈட் இன் எ டேன்னு தான் போட்டிருப்பேன். ஆனா அது வந்து அவங்க வந்து சாப்பாட்டை காமிச்சாலே வெயிட் லாஸ்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா என்னன்னே எனக்கு புரியல. ஸோ அதனாலதான் அதாம சிஸ்டர் நான் இதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வெயிட். ஸோ அதனால இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன். டெய்லி வந்து சுண்டல் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்றீங்க. ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் எடுத்துக்கலாம், அளவா எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பயர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து சுண்டல் மட்டுமே பச்சை பயிர் இருக்குது, அப்புறம் கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒன்னொன்னா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நிலக்கடலை, அதுக்கப்புறம் அதாவது வேர்க்கடலையே தான் சொல்றேன். அப்புறம் எல்லா கடலையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு காலைல பாயில் பண்ணி சாப்பிடுறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு இது கேட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டீங்க. அப்படி வேணா பண்ண வேணாம், ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அன்னைக்கு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. சம்டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்ற பட்சத்துக்கு நம்ம வந்து அது ரொம்ப ரேர் தாங்க, ஆனா நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது தான் நல்லது. சரிங்களா? மைக்ரைனுக்கு வந்து தலைவலின்னு சொல்றீங்களா சிஸ்டர், ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஆமா, இப்போ என்னன்னா மைக்ரைனுக்கு என்ன சொல்யூஷன்ற மாதிரி இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, நான் கொஞ்சம் நாட்களா நான் அதுல வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைக்ரைன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மங்கலாயிடும், எனக்கு மங்கலாயிடும். கையெல்லாம் வந்து மரத்து போயிட்டு, கண்ணெல்லாம் மரத்துட்டு, நாக்கெல்லாம் மரத்துன்னு சொல்லுவோம்ல, நம்ம காலில் கூட நமக்கு உசுவ கட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆகும் பாத்தீங்களா, காலு ரொம்ப நேரம் அடக்கி உட்காந்துருந்தா. ஸோ அந்த மாதிரி உணர்வு எல்லா இடத்துலயுமே இருக்கும். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், திக்கு பேச்சு வந்துடும். அந்த ரொம்ப தலைவலி வரும்போது ரொம்ப திக்கி பேசுவேன். நான் சொல்ல வர்றதே என்னால வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தலைவலி வந்து ஒரு சைடு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு ஃபுல்லா மங்கிடும், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், கோபமா வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் டாக்டர் சொல்றது பாத்தீங்கன்னா, இது வந்து எதனால எனக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, நான் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, அப்புறம் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடாத போது, கரெக்ட் டைத்துக்கு கரெக்டா தண்ணி குடிக்காம இருக்கும்போது, அப்புறம் கரெக்டா தூங்காம இருந்தா, கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடாம இருந்தா, இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலதான் வரும். ஒரு ப்ராப்பர் கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி இருக்காது. சம்டைம் ஏதோ ஒரு தூக்கமின்மை இல்லாம இருந்துச்சு, இல்ல வந்து கரெக்டா சாப்பிடாம இருந்தா, ஓவர் சவுண்டு கேட்டாலும் இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி ஓவர் வெளிச்சம் பார்த்தா என் கண்ணுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இறைச்சலா இருக்கும். எனக்கு இந்த சூரிய ஒளியெல்லாம் காலைல பாக்குறதுக்கு அந்த மாதிரிதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா கரெக்டா இதுக்கு சாப்பிட்றது, பசி வர விடக்கூடாது. பசி ரொம்ப வரும்போது அது தலைவலி வந்துடும் எனக்குலாம். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டா நிறைய குடிக்கிறது, அதே மாதிரி தூக்கம் கரெக்டா போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அதாவது மெடிடேஷன் இருக்குல்ல, யோகா பண்றது, நம்ம வந்து உட்காந்துட்டு யோகா பண்ணும்போது நமக்கு வந்து அப்படியே சாந்தமாகும் இல்லையா. ஸோ அது இந்த மாதிரிதான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அதுதான். சரிங்களா? உங்க வெயிட் இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்க, 59 சம்திங் வந்து இருக்கிறேன் நானு. உங்களோட ஃபேமிலி, ஐ லவ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் சொன்னதுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ என்ன மட்டும் பிடிக்குது, எனக்கு ஃபேமிலியும் பிடிக்குதுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாய் பேபி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிரீத்தி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க.
ஆல்ரெடி எனக்கு 2 பொன் குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பையன் வேணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் சொல்லுவாங்க. எனக்குலாம் 2 பையன் பார்த்துக்கோங்க. எனக்குலாம் பொண்ணுக்கு ஆசை இருந்தது, ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ற ஒரு இது, அந்த மாதிரிலாம் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடவுள் தீர்மானிக்கிறதுன்றதை விட இது எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான். அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல 2வது பையனா அதோட நான் அப்புறம் சரி நமக்கு இது பண்ணது அவ்வளவுதான், சரி நெக்ஸ்ட் நமக்கு வர்ற மருமகளே இதே பார்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ல போயிடணுன்ற மாதிரி ஆயாச்சு. ஸோ நீங்க ட்ரை பண்றீங்க 3rd குழந்தைக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து தைரியமா, அதாவது ஆண்டவன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம் சிஸ்டர். கண்டிப்பா எனக்கு என்னன்னா அந்த 3வது முயற்சிக்கிறதுக்கும் ஒரு பயமா இருக்குது. ஏன்னா சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன்னா அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சிஸ்டர். நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க? சேலஞ்ச் வந்து பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா சீக்கிரமா வந்து பண்றேன், உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரிங்களா? உங்களோட ஹோம் டூர் வந்து போடுங்க. நானும் போடலான்னு பாக்குறேன், போடுறதுக்கான டைமே இருக்குது இல்ல. கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர். சரிங்களா? மெயின்டைன் பண்ணும்போது 2 டயம் வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கலாமா? வேண்டாம், ரைஸ் வந்து எப்பவுமே கம்மியா பண்ணிக்கோங்க. மற்ற விஷயங்கள் அது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் முட்டை பயிர் வகை அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர், அதாவது சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சமா ரைஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இந்த சேலஞ்ச் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் அது வந்து கொஞ்சமா ரைஸ் இருக்கும்போது இப்ப இந்த மாதிரி சாப்பிடும் போதே நிறைய பேருக்கு வெயிட் இறங்கல, என்ன பண்றாங்கன்னே தெரியல. நம்ம கரெக்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், ரைஸ் எல்லாம் வந்து அளவா யாருமே, ஏன்னா அது ஃபில்லிங் கொடுக்காது. ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து திருப்பி திருப்பி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல தான் நான் வந்து அதை வந்து இது பண்ணிக்கிறது. கொஞ்சமா அது வந்து சாப்பிட்டு நிறைய இந்த இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபைபர் நிறைய இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் வகைகள்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு மெயின் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்ப்போம். நான் வேணா ஒரு இடையில அந்த மாதிரி வேணா பண்ணி பார்க்கலாம் சிஸ்டர். சரிங்களா? கண்டிப்பா அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க எல்லாருமே சொல்லுங்க அதுக்கு என்னன்னு பண்ணலான்ட்டு. ரைஸ் வந்து எடுத்து லஞ்சுக்கு மட்டும் எடுத்து நம்ம வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரிங்களா? எல்லாருமே சஜஷன் சொல்லுங்க. 2 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கம்மியா எடுத்துக்கலாம், இவ்வளோ அதுக்கு மேல வேணாம் அதான். சரிங்க சிஸ்டர்ஸ். சரி கண்டிப்பா வந்து அந்த மாதிரி நானும் திங்கிங்ல நீங்க சொன்னதுமே யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இது சரியா வருமானு. ஏன்னா நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளவு நாள் இதை பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப இதை பண்றீங்கன்ற மாதிரி வித்தியாசமா வந்து போகும். ஸோ அதுக்காக யோசிக்கிறேன் நான். அது போக வெயிட் லாஸ் பண்றவங்க இதுலயே கரெக்டா பண்ண மாட்டாங்க. ரைஸ்னா வச்சுக்கோங்களேன் அதிகமா சாப்பிட்டு போடுறது, அதுக்கப்புறம் வெயிட் இறங்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக தான். சரி கண்டிப்பா யோசிக்கலாம். நானும் அதான் நீங்க சொல்ற மாதிரி பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்களும் உங்களோட சஜஷன் எல்லாருமே சொல்லுங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த தேவையிலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பால் தான் வந்து காய்ச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து கவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வந்துடுவான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அவருக்கு கால் மட்டும் தான். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடித்தாச்சு. கவனுக்கு பால் ஆற்றி கொடுத்து வந்து குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டார் எக்ஸாமுக்கு. சின்னவர் இன்றைக்கி எழுந்திரிச்சதுனால அவரையும் கூட்டிகிட்டே போய் வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எங்களோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நவதானிய கஞ்சி தான் வந்து பண்ணுறேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து போட்டு பண்ணுறதுங்க. ஸோ இது என்ன கேப்பை கம்பு கருப்பு கவுனி எல்லாமே சேர்த்து அரைக்கிறது. அது வந்து நல்லா வந்து கிண்டித்துக்கிறேன். எப்பவும் தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கெட்டியாகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு அதில் பால் நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட எல்லாருக்குமே வந்து
காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி நம்ம கொஞ்சம் சூடாக குடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் வெது வெதுனாது. அவங்களாம் ஆறி போய் குடிப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய கப்பில் ஊற்றி காலை பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் காஃபி வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டுட்டு அது கூட வந்து அந்த கூழ் வந்து கிண்டியிருந்தோம்ல அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் கையோடு அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் கிடந்ததையும் கழுவி போட்டோம்னா முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் குளித்து ஃப்ரெஷ்ஷப்பு போட்டாச்சு. தலையில் நல்லா எண்ணெய்லாம் வச்சுட்டேங்க. எனக்கு எண்ணெய் வைக்காமல் இருந்தால் எரிச்சலாக இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 11 மணி போல் எப்போவும் டீ காஃபி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ தான் வந்து 2 பேருக்குமே, அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும். ஸோ அவங்க 2த்துக்கும் வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ காய்கறிலாம் சாப்பிட்ட மாதிரின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கூப்பிட்டு வரலே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசியை களைஞ்சு ஊற வச்சாச்சு இந்த மாதிரி. அதுக்கப்புறமா எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு மசூர் தால், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன காய்கறி போட போகிறேன்னா பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இடையில போயிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு வந்துட்டோம்னா அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கும் அப்படின்னு நல்லா தான் வெயில் போட்டுட்ருக்குன்ட்டு அதை போட்டு விட்டுட்டு வந்துட்டு குக்கரில் வந்து அந்த பருப்பு எல்லாமே போட்டு வந்து அதில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறி எல்லாமே சேர்த்து வந்து சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் எல்லாமே சேர்த்து குக்கர் விசில் விட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு பண்ணலான்ட்டு ஒரு சைடு முட்டையை வச்சுருந்தேன். அதுக்கு தான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து வெங்காயத்தையும் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சிம் தொக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து எப்பவும் போல் வதக்குவோம் அது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்ச அந்த சாம்பார் சூப்பராக வந்து ஒன் பாட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலாம் போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்து அந்த சாம்பாரையும் ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவியாக சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டும் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. அதில் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் வந்து சேர்த்துட்டு இது ஒரு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து முட்டையை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு உரிச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரித்து சூப்பராக வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். முட்டையை நல்லா கீறி விட்டுட்டு நம்ம வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சோறு வந்து வச்சு விட்ருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூணும் சூப்பராக ரெடி. அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளும் வந்து அப்புறம் ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டோம். சாதம், சாம்பார், அப்புறம் ஒரு முட்டை வச்சு அந்த தொக்கு, அந்த சாம்பாரில் உள்ள காய்கறி எல்லாமே வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காய்கறியோடு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்புறம் கையோடு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி மதிய வேலை அந்த ஜன்னலை பார்த்தாலே தெரியுங்க நல்லா வெயில் போடுறது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டியூஷன் டைம் ஆகிடுச்சு. கவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி எப்பயும் போல் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் சும்மா ஒரு ட்ராப் மட்டும் மாற்றிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் வெளில கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கும் ஃபுல் ஹேண்டெல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. பார்க்குக்கு போகலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் லைட்டாக விளாட விட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கு கூட்டுற நேரம் ஆகிடுச்சு. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா பிரியா பார்க்குன்னு சொல்கிறது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். சூப்பராக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட விட்டு நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா கொஞ்சம் வாக்கிங்கும் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வந்தோம். கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன் பூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார் பாருங்களேன். பிள்ளைங்களுக்காக தான் டக்குன்னு வந்தோம். லேட் ஆனதுனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அகெயின் வந்து வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பால் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைம் ஆயிடுச்சு இல்லையா, டக்கு டக்குன்னு கோதுமை மாவு வந்து கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டாச்சு, கம்மியாக இருந்தது கோதுமை மாவு அதனால. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து தோசை சுட்டு கொடுத்தாங்க. 2 கோதுமை தோசை, 1 முட்டை தொக்கு, அப்புறம் சாம்பார்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கோதுமை மாவு மட்டும் சேர்த்தே நீங்கள் வந்து கரைச்சி இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் விலக்கி போட்டு வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். டின்னர் வந்து எப்போவுமே சீக்கிரமாக முடிச்சிடுங்க, நிறைய எப்போவுமே தண்ணி வந்து குடிங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த vlog வந்து பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.